துணை தேர்தல் அதிகாரி எந்தவித புகாரும் வரவில்லை என்று சொல்கிறார். வெறும் புகாரின் அடிப்படையில் மட்டுமே ஒரு தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாது. முழுவதுமாக கண்காணித்து, அதாவது செய்தியில் சொல்கிறார்கள் கணக்கில் வராத பணம் பிடிப்பட்டது, பரிசு பொருட்கள் பிடிப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த புகாரும் வரவில்லை, ஏதோ தேர்தல் நேர்மையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற தகவலை துணை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் இப்படித்தான் தேர்தல் நடக்கும் என்று இருந்தால் நிச்சயமாக இந்த பொது தேர்தலாக நடைபெற்றிருக்க வேண்டிய அரவக்குறிச்சியும் தஞ்சையும் இப்பொழுது இடைத்தேர்தலாக நடைபெற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இது ஒத்திவைக்கப்பட்டது. அதனால் இருக்கும் கொஞ்ச நாட்களிலாவது தேர்தல் ஆணையம், ஏனென்றால் இன்று இருக்கும் சூழ்நிலையில் நிச்சயமாக எந்த காரணத்திற்காக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதோ அதே காரணங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அதனால் தேர்தல் இனி வரும் 2-3 நாட்களிலாவது தேர்தல் ஆணையம் இன்னும் அதிக கவனத்தோடு பணப்பட்டுவாடா நடக்காமல் நடந்த பட்டுவாடாவை தடுக்கும் அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கருப்பு பணத்தை ஒழிப்பதில் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் முழுமையான ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். நான் நேற்று 2-3 நாட்களாகவே வங்கிகளுக்கு செல்லும் பொழுது நல்ல நடவடிக்கை தான், நாங்கள் தற்காலிகமாக சில சிரமங்களை சந்தித்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இதை பொறுக்காத தமிழகத்தில் உள்ள தேசியத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைகிறார்களாம். எப்படித்தான் திரிணாமுல் காங்கிரஸ் எல்லோரும் ஒன்றிணைந்தாலும், இடதுசாரிகள் ஒன்றிணைந்தாலும் மக்களை இனிமேல் மோடியிடமிருந்து பிரிக்க முடியாது. மிகப்பெரிய கூட்டணி எது என்றால் மக்களும் மோடியும் தான், மக்களும் பாஜகவும் தான் மிகப்பெரிய கூட்டணி. எவ்வளவுதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்தாலும் இந்த கூட்டணியை உடைக்க முடியாது. ஏனென்றால் பாமர மக்கள் இன்று தனக்கு ஒரு சோதனை வந்தாலும் அதையும் எதிர்கொண்டு, எவ்வளவுதான் விமர்சனங்கள் வந்தாலும் அதையும் தாங்கிக் கொண்டு, பிரதமர் இன்று இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருப்பது தங்களுக்காகத்தான் என்று மக்கள் இன்று உணர ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் அவர்கள் 2 மாதம் கழித்து மரியாதைக்குரிய மோடி என்னென்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது பாமர மக்களின் நலனுக்காகத்தான் இருக்கும் என்று அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் இங்கே திருநாவுக்கரசர் சொல்கிறார், நடிக்கிறார் என்று சொல்கிறார். நடித்து அரசியலுக்கு வந்துவிட்டு பின்பு சினிமாவில் நடித்து பின்பு அரசியலில் இருப்பவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள். மோடி அவர்கள் இன்று நடித்து என்ன ஆக போகிறது? அப்படி என்றால் ராகுல் ஏன் வரிசையில் நிற்கிறார்? இங்கே ஊழலில் மூழ்கி இருந்தவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாட்டுகளிலும் பதுக்கி வைத்துவிட்டு 4000 ரூபாய்க்காக வரிசையில் நிற்கிறார்கள் என்றால் அது நடிப்பா? இது நடிப்பா? மக்களுக்காக உணர்ச்சி பூர்வமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் குஷ்பு போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் சொல்வதை இனிமேல் மக்கள் நம்ப போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். நேற்றைய தினம் வரிசையில் இருக்கும் மக்களை பார்த்து பிச்சை எடுப்பதை போல அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்கிறார். இவர்கள் தான் இலவசம் கொடுத்து அவர்களை கையேந்த வைத்தார்களே தவிர இன்று தான் சம்பாதித்த பணத்தை பெருந்தன்மையாக மற்றவர்களைப் போல ஒளிந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பொதுமக்கள் நேர்மையாக என் பணத்தை எடுக்கிறேன் என்று தலை நிமிர்ந்து அவர்கள் வங்கியின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆக பிச்சை எடுப்பதை போல மக்களை நிற்க வைத்திருக்கிறார்கள் என்ற வார்த்தை கடுமையான வார்த்தை. அதை ஸ்டாலின் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். ஏனென்றால் அத்தனை மக்களையும் தன்மானத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். இது பாராட்டத்தக்க முயற்சி, பாமரர்கள் அத்தனை பேரும் மகிழக்கூடிய முயற்சி.